ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் டார்க் சைட் ஆஃப் அப்ராட் ஸ்டடீஸ். ஸோ இது வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் நிறைய இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். அப்புறம் இந்த அப்ராட் ஸ்டடீஸோட ஒரு சில டார்க் சைடும் நான் சொல்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீ ஏன்டா பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, நானும் வந்து 7 இயர்ஸ் முன்னாடி நானும் அங்கே போய் அப்ராட்ல மாஸ்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு தகுதி எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் போன கண்ட்ரி வந்து யூரோப்பில் இருக்கிற லித்துவேனியான்னு ஒரு கண்ட்ரியில் நான் மாஸ்டர்ஸ் நான் போனேன். அது கரெக்டாக நான் வந்து 2018 நான் அப்ளை பண்ணி நான் போயிருந்தேன். அந்த டைம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். எப்போனா 2015 நான் ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு கிடைக்கல, டியூ டு சம் விசா ப்ராப்ளம்னால எனக்கு அப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் 2018 தான் ஃபைனலாக கிடைச்சது. ஆனால் நான் வந்து ஒரு கன்சல்டன்சி மூலமாக, ஒரு ஹெல்ப் மூலமாக தான் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதில் கன்சல்டன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2017 டிசம்பர் அந்த டைம்ல சரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நம்ம ஏன் 15ல விட்ட அந்த ஒரு இதை வந்து 18ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில கன்சல்டன்சி மூலமா நான் அப்ளை பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா அப்ளை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு ஒரு சோர்ஸ் வந்து கிடைக்கல. எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இது பண்ணணும்னு கிடைக்கல. அப்போ நான் நிறைய இந்த ஆடு மூலமாகவும், அந்த டைம் அந்த யூடியூப் பார்க்கும்போது ஒரு சிலது மூலமாகவும், நான் இந்த பேர் சொல்ல விரும்பல, ஒரு கன்சல்டன்சி நான் பார்த்தேன். ஸோ நான் ஒரு கன்சல்டன்சி பார்த்தேன். அவங்கள நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க டீட்டெயிலா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இந்த ஒரு செட் ஆஃப் கோர்ஸ் தான் இருக்கு, நீங்க கேட்குற கோர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அப்படி சொன்னாங்க. ஏன்னா நான் அந்த டைம் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல்லே வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பவர் சிஸ்டம் பத்தி எக்ஸ்ட்ராவா படிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து என்கிட்ட கேட்ட பட்ஜெட் வந்து அந்த டைமே வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர்ஸுக்கு வந்து 2 to 3 lakhs கிட்ட கேட்டாங்க. அதே பேச்சுலர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 to 5 lakhs கிட்ட கேட்டாங்க. ஓகேவா? ஸோ நாங்க அப்போ என்ன நினைச்சோம்னா, ஓகே இது ஒண்ணுதான் வழி, ஸோ இப்படிதான் போய் ஆகணுன்றனால ஒரு சில அமௌண்ட் நாங்க ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபர்தரா ஒரு 100 euros அந்த 8,000 rupees பே பண்ண சொன்னாங்க. அது பே பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி ஆஃபர் லெட்டர் மாதிரி ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ரொசீஜர் வந்து அதுக்கப்புறம் விசாவும் அப்ளை பண்ணோம். விசா அப்ளை பண்ணி கிடைச்சிருச்சு. பட் ஆனா அந்த கன்சல்டன்சி என்ன பண்ணாங்கன்னா, ரிமைனிங் அமௌண்ட் தர வரைக்கும் பாஸ்போர்ட் கொடுக்கல. அது வந்து ரொம்ப எங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கோம். எப்படி பயந்துட்டு இருந்தோம்னா, என்னடா இன்னும் வந்து விசா வரல. ஏன்னா என் கூட மற்ற கன்சல்டன்சி பசங்க எல்லாத்துக்குமே விசா வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரலங்கும் போது அந்த லாஸ்ட் டைம் டென்ஷன் இருக்குல்ல, போவேனா போக மாட்டேனா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே விசா வாங்கினதுக்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு அப்படி இது பண்ணலாம். பட் அவங்க அந்த இதுல கொஞ்சம் விளையாண்டது எனக்கு கொஞ்சம், என் ஃபேமிலிக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் ஆச்சு. ஸோ இப்படிதான் போக முடியுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது இவங்களே வந்து இண்டோ யூரோப்பியன் ஒன்று சொல்லுவாங்க. டெல்லியில ஒரு கன்சல்டன்சி இருக்கு, அவங்க தான் வந்து மெயினே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற நம்மள்ட்ட வாங்குற டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் இவங்க மூலமா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மள்ட்ட இருந்து வாங்குற ஒரு அமௌண்ட்டை தான் அவங்க அங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இது பண்ணுவாங்க. இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நாங்க போன ஃபர்ஸ்ட் டேயே ஒரு 2 பசங்களை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த பையன் கூட என்னோட ரொம்ப க்ளோஸ் தான். அங்க அவன்கிட்ட கேட்கும் போது, நீ என்ன கன்சல்ட் வந்துன்னு கேட்கும்போது அவன் இண்டோ யூரோப்பியன் சொன்னான். அது என்ன கன்சல்டன்சினா, இல்ல ப்ரோ நான் டைரக்டா டெல்லியிலே நான் வந்து இது பண்ணேன், அவங்க வந்து வெறும் எங்கள்கிட்ட வந்து 60,000 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க, இங்க பண்ண எல்லாமே அவங்க அங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க போது எனக்கு ஒரு செம்ம ஷாக் ஆச்சு. ஏன்னா நான் அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சி மூலமா இப்போ நீங்க போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இண்டோ யூரோப்பியனை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே பெஸ்ட். இங்க அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் அதான் வந்து 2 to 3 lakhs 4 lakhs 5 lakhs எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த இதை இது பண்ணுங்க. நான் 7 years முன்னாடி 60,000 இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்குன்னு எனக்கு வந்து ஐடியா இல்லை. நான் ரீசெண்டா கேட்கும் போது இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 80,000 to 90,000 மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு வழியா வந்து இந்த கன்சல்டன்சி மூலமாவோ இது மூலமாவோ நம்ம அங்க போய் சேர போறோம். நம்மளுக்கு ஆஃபர் லெட்டர்ல இருந்து எல்லாமே கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு காலேஜ் சேர்றதுக்கு உண்டான ஆஃபர் லெட்டர் எல்லாமே கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அப்பா நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரியில போய் படிக்க போறோம், அதுவும் வந்து யூரோப் மாதிரி ஒரு கண்ட்ரியில போய் படிக்க போறோம். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இது என்னோட பியூர் ஒப்பீனியன். அதே மாதிரி நான் இங்க யூரோப்ல நான் படிச்ச ஒரு இதை பத்தி தான் நான் பேச போறேன். எனக்கு அமெரிக்கா பத்தியோ, கனடா பத்தியோ, நியூசிலாந்து பத்தியோ, மற்ற கண்ட்ரீஸ்ல அவங்க படிக்கிற இதை பத்தி எனக்கு தெரியாது.
யூரோப்போட எஜுகேஷன் சிஸ்டம் தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகேவா, இதை நான் தெளிவா நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, சரி போறோம். ஏன்னா இங்க வந்து அந்த கன்சல்டன்சிலயோ சரி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க போனோம்னா வந்து மாஸ்டர்ஸ் தான் பண்ண போறீங்க, ஸோ அதனால வந்து முடிச்ச உடனே வந்து ஒரு பெரிய இதுல வேலை கிடைச்சிரும், அது கிடைச்சிரும் இது கிடைச்சிரும்லாம் சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசை, நான் மெயினா வந்து படிக்கிறதுன்னு தாண்டி எனக்கு அங்க போய் வேலை பார்த்து எப்படியாவது கொஞ்சம் இது பண்ணணும் தான் நான் வந்து இது பண்ணிட்டு போனேன். சரி ஓகே, அதை விட்டுருங்க. நான் இப்போ வந்து சரி எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கிற மாதிரி போறோம். அப்போ இந்த கன்சல்டன்சில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் இறங்கினோடனே வந்து எங்க ஆட்கள் வந்து ஒரு சிலர் வருவாங்க, அவங்க வந்து உங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, எங்க ஆபீஸ் வந்து அங்க இருக்கு, அவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணி தருவாங்க, அதே மாதிரி உங்க கூட வந்து டெல்லி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பிட்டு சரி, நானும் என் கூட இன்னொரு பையனும் வந்தான், நாங்களும் அதை நம்பிட்டு சரி ஓகே டெல்லி வரைக்கும் கூட வந்தாங்கன்னா, ஏன்னா தனியா போறோம் அந்த டைம் வந்து நானும் அந்த பையன் மட்டும்தான் அந்த வருஷம் இன்டேக்ல போறோம். சம பயம் எங்களுக்கு. ஆனா சொன்ன மாதிரி யாருமே வரல. அங்கேயும் யார் ரிசீவ் பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவங்க இங்க இருந்து அங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 2 பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நீ வாங்கிக்கோ, வாங்கிட்டு அவனுக்கு அந்த ரூமு எல்லாமே நீ பார்த்து கூட அப்படின்னு அவங்க வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. என்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அங்க போனோன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ வந்து என்ன கொடுக்கணும்னா ஒரு 100 euros கிட்ட நீ கொடுக்கணும், கிட்டத்தட்ட 8200 rupees நீ வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து 1 day வந்து உனக்கு அந்த ரூம் வந்து எல்லாமே அவன் வாங்கி கொடுத்துருவான். அடுத்த நாள் அவன் பேங்க்குக்கு அது இதுக்குன்னு கூட்டு போய் உனக்கு எல்லாமே பண்ணிடுவான். அந்த ஒரு நாள் ஃபுட்டு வந்து அவனுக்கு அவன் வாங்கி கொடுத்துருவான், அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அங்க போனவனதான் எல்லாமே தெரிஞ்சது. அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க, ஒரு 20 euros சம்திங் வாங்கினாங்க. ஏன்னா அந்த டாக்ஸி இதுக்கு அந்த ஃபேர் எல்லாம் ஓகே. அடுத்த நாள் நம்ம தமிழ்நாட்டு பசங்களே 1-2 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது, இல்ல ப்ரோ இவ்வளவு எல்லாம் செலவாகாது, நானே உங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்துடுறேன், எனக்கு வந்து அந்த டாக்ஸி ஃபேர் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, மற்றபடி எதுவும் வேணாம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 euros அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எங்க எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, திரும்ப இன்னொரு 2 பசங்க வந்து இந்தியால இருந்து வராங்க பேச்சுலருக்கு. அப்போ அதே கன்சல்டன்சில இருந்தா வராங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி 2 பசங்க வராங்க, நான் வந்து நிறைய பேர்த்த கேட்டேன், அவங்க பண்ணலன்ட்டாங்க, ஸோ நீ பண்ணி அவங்கள்ட்ட என்ன கேளு, ஒரு 100 euro நீ வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ இங்க 100 euroவோ 50 euroவோ 20 euro வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தன் வந்து அங்க இருந்து இங்க வரான், என்ன மைண்ட் செட்ல வருவான், அவனுக்கு இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது. இதே வந்து பேச்சுலர் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வரவன் ஓரளவு கொஞ்சம் மெச்சூர்டா வருவான், ஓகேவா. ஆனா இந்த 12th முடிச்சுட்டு பேச்சுலர்னு வரவங்க அவங்களோட சைல்ட்ஹுட் எல்லாமே முடிச்சு ஒரு மாதிரி அடல்ட் இதுக்குன்னு வரும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது இல்லையா. நான் அப்ப போனவனே அவன்கிட்ட 100 euro எனக்கு கூட 50 euro எனக்கு கூட சீரியஸா அவன் பயப்படுவான், ஓகேவா. இவங்க என்ன சொல்லணும், அங்க போய் அவங்களுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான், நீ அங்க போ, அவன் வந்து பாத்துக்குவான்னு சொன்னா வேலை முடிஞ்சுது. இங்க நான் வந்து அவனுக்காண்டி ஏதாவது நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு அவனுக்கும் உண்டானது, நான் அவன்கிட்ட இது பண்ணிக்குவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே இதை ஒரு ஸ்கேம் ஒண்ணு பண்ணுவானுங்க. நீ வந்து இந்த அமௌண்ட் பே பண்ண அங்க உன்னை எல்லாம் ரிசீவ் பண்ணுவான், எவனும் வரமாட்டான், ஓகேவா. இருக்கிறீங்க அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் எவனையா ஒருத்தனை வர சொல்லுவானுங்க மோஸ்ட்லி. இதுதான் வந்து எல்லா கன்சல்டன்சி எல்லா இதுலயுமே நடக்கும். ஒரு சிலர் நல்லவனா இருந்தா கம்மியா வாங்குவான், ஒரு சிலர்லாம் கொஞ்சம் இதா இருந்தா உங்கள்ட்ட நல்ல லம்பா வாங்கிட்டு ஆட்டையை போட்டு அனுப்பிடுவான். நீங்க போன உடனே கைக்குன்னு ஒரு காசு ஒன்று வச்சிருப்பீங்க, அதை போன உடனே இழப்பீங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே, இது முடிஞ்சிருச்சு, இறங்கியாச்சு, காலேஜ்ல சேர்ந்தாச்சு. நான் வந்து ஸ்டடிஸ் எப்படி இருக்கும்னா உண்மையிலேயே பக்காவா இருக்கும். நீங்க ஒரு பேஷனோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூரோப் வந்து ஒரு பக்காவா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நீங்க எந்த கண்ட்ரி போனாலும் சரி, அங்க உள்ள அந்த அட்மாஸ்பியர், அங்க உள்ள அந்த ஒரு லேர்னிங் கல்ச்சர் வந்து பயங்கரமா இருக்கும். சீரியஸா சொல்லணும்னா நல்லா இருக்கும். இங்க மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியை பேஸ் பண்ணியே கிடையாது. அங்க வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலும் உண்டு, அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் மாதிரி. அந்த ஹோம்ஒர்க்கை மோஸ்ட்லி முடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்க ஃபுல்லா எடுத்துடலாம். ஏன்னா தியரி வந்து அந்த அளவுக்கு வாசிக்கவே மாட்டாங்க மோஸ்ட்லி. அந்த ஒரு ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட், அப்புறம் கடைசியில வர தீசிஸ், இது மட்டுமே போது ஈஸியா கிளியர் பண்ணலாம். இங்க செகண்ட் பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு கன்சல்டன்சிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க போய் நீ வந்து நம்ம ஊர் பசங்கள்ட்ட யார்ட்டையுமே நீ பேசாத, ஃபுல்லா ஃபாரினர்ஸ்ட மட்டுமே பேசு, அவனுங்க தான் உன்னை வந்து கரெக்டா கைட் பண்ணுவாங்க, அவனுங்க கூட சேர்ந்தாதான் வந்து நீ அங்க போயிட்டு உருப்பிடுவ, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, இது வந்து உண்மையான்னு கேட்டா எஸ் உண்மைதான். அது எந்த வகையிலனா ஒரு 20% உண்மை. நீ போனோன்னா ஒரு ஃபாரின் காரன்ட்ட நீ போய் பேசினீங்கன்னா கண்டிப்பா பேச மாட்டான். ஏன்னா
இங்க எப்படி நிறைய பேர் ரேசிசமா இருக்காங்களோ அதை விட அங்க அதிகமா இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் போனோன்னு உன்கிட்ட பேசவே மாட்டான், உனக்கு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கே அங்க அவனோட சீட்ல தான் நம்ம அங்க படிச்சுக்கிட்டு இருப்போம், அவனோட இதுலதான் நம்ம அங்க இது பண்ணிட்டு இருக்கும் போது அவன் அதுல செம்ம கான்ல இருப்பான். அவன் வந்து நம்மள்ட்ட சோசியலைஸா ஆகவே மாட்டான் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் போக போக வந்து ஆகுவான். அது வந்து அவன் எப்படி ஆகுவான்னா, அவனுக்கு ஒரு சில பழக்கங்கள் இருக்கும், ஓகேவா? நிறைய பேர் அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம், எனக்கு அந்த பழக்கங்கள் கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ என் கூட சேரணும்னா நான் சொல்ற மாதிரி நீ வந்து சிகரெட் அடிக்கணும், கைண்ட் ஆஃப் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து நிறைய ஒரு இல்லீகல் இது நீ பண்ணணும், அப்பதான் அவன்கிட்ட நான் பேசுவேன் போது. இப்போ பேச்சுலர் முடிச்சு போறவன் ஓரளவு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறனால அவன் சரி இது தப்புன்னு இது பண்ணிடுவான். ஆனா இந்த 12th முடிச்சுட்டு போற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்க்கிள் அமையணும், ஒரு இது அமையணும்ன்றதுக்காண்டி கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அதை அடிக்ட் ஆவாங்க. அப்படி அடிக்ட் ஆகி நிறைய பேர் அங்க அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணதை நான் நேரில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நல்லா படிக்கவும் செய்யறாங்க, இதுல நிறைய பேர் ஸ்பாயில் ஆகிறவங்களையும் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ 12th முடிச்சுட்டு பேச்சுலர்னு போறவங்க இதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்க பாருங்க. அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி ஃபாரினர்ஸ்ல தான் பேசணும்னு அவசியம் இல்லைங்க. அங்க போனா கண்டிப்பா நம்ம ஊர் பசங்களே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட 2 நாள் ஜெல்லானாலே போதும், அவங்களே அவங்க எல்லாமே பாத்துக்குவாங்க. அதனால நீங்க ஃபாரினர்ஸ் தான், நீ கிளாஸ்ல போய் ஃபாரினர்ஸ்ட நீ பேசு, இது பண்ணு. இப்பெல்லாம் வந்து முன்னாடிதான் ஃபாரினர்ஸ் 2 பேர், அப்ப எங்க செட்லயே ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு முந்தின செட்ல நிறைய பேர் இருந்தாங்க. இப்பெல்லாம் முழுக்க இந்தியாவில் உள்ளவங்க அங்க போய் படிச்சுக்கிட்டு இருக்கான், அது வேற விஷயம். ஸோ நான் இன்னொரு மெயினான ஒரு டாபிக் நான் சொல்றேன். போறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றேன். அட்டன் பண்ணும்போது நீ எங்க இருந்து வரேன்னு கேக்குறான். நான் சொன்னேன் நான் இந்தியால இருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க கேட்டாங்க, ஆர் யூ ஃப்ரம் நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்னு கேட்டேன். சாரி, ஆர் யூ ஃப்ரம் நார்த் இந்தியா ஆர் யூ ஃப்ரம் டெல்லி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நோ ஐம் நாட் கமிங் ஃப்ரம் டெல்லி, ஐம் கமிங் ஃப்ரம் சவுத், தேர் இஸ் அ கால் சவுத் இந்தியா இஸ் தேர். அப்போ வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, அப்படியா சவுத்னு ஒண்ணு இருக்கா? ஏன்னா இங்க வர நார்த்ல இருந்து வர பசங்க எல்லாருமே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்க இதுல வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இங்க வந்து பெருசா வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ் அந்த இதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் அதை எங்க ஃபீல் பண்ணனா, ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட அந்த கேள்விதான், சவுத்ல இருந்து வரீங்களா, நீங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரூடா இருப்பீங்களாமே, நீங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதா கொஞ்சம் உங்கள்ட்ட ஒரு ஹேபிட்லாம் வேற மாதிரி இருக்குமாமே, இதுல யார் உங்கள்ட்ட சொன்னான்னு கேட்டா, இல்ல உங்க இதுல இருந்து இந்தியால இருந்து வந்தவங்க தான், இந்த டெல்லியில இருந்து இருக்கிற பசங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸா படிச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் இதெல்லாம் யூஸ்வலா சொல்லுவாங்க அப்படின்றாங்க. எனக்கு பயங்கரமா இதா இருந்துச்சு, எப்படி பார்த்தாலும் இந்தியானா இந்தியா தானே, அதுதான் நான் இது பண்ணேன். அப்போ அதே மாதிரி நான் வந்து அந்த டைம்ல வந்து சரி பார்ட் டைம் ஏதாவது பண்ணலாங்கும் போது ஒரு ஹோட்டல்ல தான் நான் ஒர்க் பண்ண போனேன். ஸோ அதுக்கு எனக்கு முன்னாடி வந்து ஒரு நார்த் இந்தியன் ஒர்க் பண்ணியிருக்கான், அவன் இஷ்டத்துக்கு சவுத் இந்தியன் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி வந்தாலே வந்து கடையை பாதுகாத்து வச்சுக்குவாங்க, அவங்களாம் வந்து நிறைய திருடுவாங்க, அவங்களாம் நிறைய இது பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமா அடிச்சு விட்டுருக்கான். இப்ப நான் போய் அங்க போய் அவங்கள்ட்ட சோசியலைஸா பண்ணும்போது, நீ வந்து நாங்க நினைச்ச மாதிரி இல்ல, நான் வந்து நீ வந்தோடனே நான் வந்து பயந்தேன், அதனால உனக்கு நான் ஃபர்ஸ்ட் வேலை கொடுக்கல, ஏன்னா வந்து உன்னைய வந்து இப்படி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு நான் வேலை கொடுக்க தயங்கினேன் அப்படிங்கிறப்போ சவுத்துல இருந்து போறான். அங்க சரி நம்ம வந்து அங்க பாக்குறது நார்த் இந்தியன்ஸாவோ சவுத் இந்தியன்ஸாவோ பார்க்க போறது இல்ல, இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போனா இந்தியன்ஸா தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி இது பண்ணும்போது அவன் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு இதுலயும். இது கண்டிப்பா எனக்கு நடந்துச்சு, அதனாலதான் நான் சொல்றேன். இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் நல்ல பசங்க இருக்காங்க, எனக்குமே ஒரு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் பண்ற ஒன்னு ரெண்டு பேர் தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா எனக்கும் நார்த் இந்தியன்ஸ் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. குஜராத்ல இருந்து ஒரு பையன் எனக்கு நல்ல ஒரு க்ளோஸா இருந்தான், டெல்லியில இருந்து ஒரு பையனும் நல்ல எனக்கு ஒரு க்ளோஸா தான் இருந்தான். ஆனா ஒரு சிலர் பண்றதுனால அவங்களுக்கும் ஒரு இது வருது. சரி, இதெல்லாம் வந்து இந்த கன்சல்டன்சி மூலமாவோ அங்க போயிட்டு நம்ம இந்த நார்த் இந்தியன்ஸ் அவங்க பண்ற அது மூலமாவோ உள்ள பிரச்சனைகள். ஸோ இங்க நான் மெயினா என்ன பேச வரேன்னா, அங்க போனோன்னே ஒரு செமஸ்டர் இவங்க வந்து இங்க கன்சல்டன்சில ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கன்சல்டன்சில ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, போன உடனே வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும், ஏதாவது நீங்க ட்ரை பண்ணாலே உடனே கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் ஒரு விசால தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து டிஆர்பி, டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் ஒன்று சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டிஆர்சி, டெம்பரவரி ரெசிடென்ஸ் கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எடுத்தா மட்டும்தான் வேலைக்கு சேர்ப்பான். அதுவும் வந்து வெறும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 6 மணி நேரம் வேலை பார்க்க வருவான். அது மீறி நீ இல்லீகலா வந்து 8 ஹவர்ஸ் நீ வேலை பார்க்கலாம்.
அவ்வளவுதான் அவன் வந்து அவ்வளவுதான் வேலை இது பண்ணுவான். அதுவும் நீ ஒரு செமஸ்டர் 1 இயர் முடிச்சக்கு அப்புறம் தான் உனக்கு வேலையே தருவான். அதை நீ நல்லா வந்து மண்டையில ஏத்திக்கோ சரியா. போன உடனே ஒரு இதுல போய் சேர்ந்துட்டா ஒன்னால படிப்புல சுத்தமா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அங்க போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 euro 20 euro உங்க கையில பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால படிக்கவே முடியாது. என்னோட பெரிய சஜஷன் என்னன்னா, பேச்சுலர்ஸ் நீங்க பண்றீங்கன்னா 2 years மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வீட்டுல சொல்லிடுறேன் 2 years வந்து நீ எனக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க, என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ அந்த டைம் வந்து ஒரு பேப்பர் நீ வச்சிருக்க மாட்டேன். 3rd yearல இருந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்டடிஸ். அங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இந்த ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், அப்புறம் இந்த மெக்கானிக்கல் பசங்களுக்கா இருக்கட்டும். அங்க வந்து நான் படிச்ச காலேஜ்ல வந்து கொஞ்சம் கஷ்டம், மத்த எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு, கொஞ்சம் கிளியர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால ஒரு 2 years கஷ்டப்பட்டீங்கன்னா 3rd year ஃபைனல் இயர்ல அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஜாப் வேணா நீ போய்க்கலாம். அது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போனா நம்மளுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல்லையோ ஒரு ஐடி செக்டர்லயோ கண்டிப்பா வேலை கிடைக்காது. ஏன் அதை சொல்றேன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் ஐடி கம்பெனில கொடுப்பான். நீங்க நடுவுல எது பண்ணாலும் ஐடி கம்பெனில கொடுக்க மாட்டான். பேச்சுலர்ஸ் முடிச்ச பசங்க சொல்றேன். இதே பேச்சுலர் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒரு இன்டர்ன்ஷிப்பா ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா தரமாட்டான். ஏன்னா அந்த ரோலுக்கு அங்க அந்த கண்ட்ரியில படிக்கிற 9th standard 10th standard பசங்களை அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மீறி அவங்க லாங்குவேஜை மீறி உங்களுக்கு வேலை தர மாட்டான். உங்களுக்கு எங்க வேலை கிடைக்கும்னா கண்டிப்பா ஹோட்டல்ல தான் வேலை கிடைக்கும். ஸோ ஹோட்டல்ல வேலை கிடைச்சா ஃபர்ஸ்ட் உங்களை கழுவு வைக்கிறது பாத்திரமோ கக்கூசையும் தான். பாத்ரூமையோ இல்லைன்னா வந்து அந்த வெசல்ஸையும் தான் வந்து உங்களை கழுவ வைப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை நீ குக் பண்றியோ இது பண்றியோ எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க எல்லாமே இதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ, இதனால எனக்கு என்ன ப்ரோ வந்துட போகுது நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நீ போனீங்கன்னா 10 to 11 hours உங்களை வேலை வாங்குவான். உன்னால காலேஜ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உன்னால படிப்புல எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீ அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பேப்பர்ல அரியர் வச்சு திரும்ப ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ அங்க எதுக்கு போனங்கிறதே நீ மறந்துடுவ. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அப்ராட் ஸ்டடீஸ்ல இருக்கு. ஒரு பெரிய டார்க் சைடே வந்து இதுதான். இங்க வந்து நிறைய கன்சல்டன்சி உங்களை மேனிப்புலேட் பண்ணி அனுப்புவாங்க. நீ இந்த மாதிரி அங்க போனா வந்து உனக்கு டக்குன்னு ஒரு பார்ட் டைம் ஒன்று கிடைச்சிடும், இந்த பார்ட் டைம் பண்ணிட்டு நீ வந்து படிக்கலாம், பார்ட் டைம் பண்ணிட்டு நீ வந்து இது பண்ணலாம். கண்டிப்பா முடியாது. ஏன்னா பார்ட் டைம் நீ போனீங்கன்னா மேக்ஸிமம் நீ 5 hours நீ ஒர்க் பண்ணுவ. 5 hours தான் ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க லீகலா. அதுக்கு மேல நீ ஒவ்வொரு நிமிஷம் ஒர்க் பண்றதும் இல்லீகல் தான். ஓகேவா? ஒன் வீக்குக்கு கிட்டத்தட்ட 20 hours ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? 40 hours நீ ஒர்க் பண்ண இல்லீகலா தான் ஒர்க் பண்ணுவேன். அப்ப நீ 20 hours ஒர்க் பண்ணும்போது உனக்கு கண்டிப்பா அந்த மணி பார்த்தது. அப்ப நீ என்ன பண்ணுவேன், சரி கொஞ்சம் புஷ் பண்ணி இது பண்ணலாம், இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போவானா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கிளாஸை கட் அடிக்கலான்னு ஆரம்பிக்கிறது உன்னால அதை கிளியர் பண்ணவே முடியாது. என்னால ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியும், சூப்பரா நான் பண்ண முடியும்னா நீ தாராளமா பண்ணு. ஸோ நீங்க கேட்கலாம், நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னு. ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி பட்டுட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து டைமே வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஏன்னா நான் போன டைம் வந்து ஒரு கோவிட் டைம். அந்த டைம் வந்து கரெக்டா எதுவுமே செட் ஆகல. நான் ட்ரை பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ நானுமே வந்து அந்த மாதிரி சைட்ல வந்து ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஆனா நான் நிறைய ட்ரை பண்ணேன், பட் அந்த கோவிட்னால எனக்கு கிடைக்கல. ஆனா எனக்கு முன்னாடி உள்ள சைட் அந்த கோவிட் வரதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய பசங்களை நான் பார்த்திருக்கேன். இந்த மாஸ்டர்ஸ் பண்ண எனக்கு ஒரு சீனியரே ஒருத்தவங்க நான் பார்த்திருக்கேன். மாஸ்டர்ஸ்ல நல்ல ஒரு மார்க் எடுத்திருந்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச வேலை வந்து ஒரு மேக்சிமான ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஃப்ளோர் கிளீன் பண்றதும் உள்ள போய் அந்த மீட்டை கிளீன் பண்ற வேலை தான் உங்களுக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப டார்க் சைடு அதுதான். அப்புறம் இன்னொன்னு, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுன்னா இங்க ஊபர் ஓட்டுற மாதிரி அங்க போல்ட்னு ஒண்ணு இருக்கும், அதை ஓட்டி அதை சம்பாதிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த 2 விஷயம் தான். இங்க வந்து நிறைய கன்சல்டன்சில சொல்லுவாங்க, அங்க போனா வந்து உடனே பார்ட் டைம்ல வந்து வேலை கொடுத்துருவான், அதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான். கண்டிப்பா கொடுக்க மாட்டான். அவன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் கேட்பான். நம்மளுக்கு அங்கேயே டவுன் ஆயிரும். இங்கிலீஷ் பேசினா மதிக்க கூட மாட்டான். ஓகேவா? ஒரு சில கண்ட்ரீஸ்ல, யூரோப்ல ஒரு சில கண்ட்ரீஸ்ல இங்கிலீஷ் பேசினா மதிக்க கூட மாட்டான். அட்லீஸ்ட் வி ஹேவ் டு நோ ஃப்ரெஞ்ச் ஆர் ரஷ்யன். இந்த ரஷ்யன் இது 2 தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அங்க மதிப்பான். அப்படி இல்லைன்னா அவனோட சொந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்லாம் பேசினா உங்களால வந்து சர்வே பண்ண முடியாது. ஒரு சில கண்ட்ரிஸ் யூரோப்ல ஒரு சில கண்ட்ரிஸ்ல வேணா சர்வே பண்ணலாம். ஸோ திரும்ப அதான் நான் சொல்றேன், முக்கால்வாசி நான் வந்து இப்ப நான் பேசுற எல்லாமே நான் யூரோப்ல நான் இருந்த கண்ட்ரிஸ், அதை சுத்தி உள்ள கண்ட்ரிஸை பத்தி மட்டும்தான். ஸோ ஒரு சில ப்ரோ நான் இங்க நான் அமெரிக்கால தான் படிக்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் கேனடால தான் படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அதே மாதிரி நான் வந்து நியூசிலாந்துல தான் ப்ரோ படிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நீ நல்லா இருந்தா சரிதான். நான் வந்து இது வந்து நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, ரீசெண்டா நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல வந்து அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சில உள்ள ஆட்களை தான் வந்து கூப்பிட்டு வச்சு பாட்காஸ்ட் மாதிரியோ இது மாதிரியோ வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ
அந்த ஒரு வலையில விழுந்துடாதீங்க. போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேக்டர்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளோ இந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பா இருக்குன்றதா நான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல நான் விரும்புறேன். அதனால போறதும் போறீங்க, ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு ஸோ அந்த கண்ட்ரில தான் ஃபுல்லா இது பண்ண போறீங்கன்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமி எப்படி இருக்கு, அந்த கண்ட்ரில என்ன வாண்டடா இருக்கு, அதை தெரிஞ்சுட்டு அதை புரிஞ்சுட்டு படிச்சுட்டு தயவு செஞ்சு உள்ள போங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓவராலா வந்து இந்த வீடியோவோட இது வந்து இதுதான். ஸோ நான் இங்க வந்து யாரையும் நான் வந்து நெகட்டிவா வந்து உங்களை நான் இது பண்ணல. நான் வந்து போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கன்னா நான் வந்து சொல்றேன். கண்டிப்பா ஸ்டடிஸ் பக்காவா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா அங்க போயிட்டு இந்த பார்ட் டைம்ன்ற ஒரு ட்ராப்ல விழுந்துடாத. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்கு, தேர்ட் இயர் ஃபைனல் இயர் என்னன்னாலும் பண்ணிக்கோ. அதே மாதிரி மாஸ்டர்ஸ்னு போறவன் என்னன்னாலும் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு ஒரு ஐடியா இருக்கும், உனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ நீ என்னாலும் பண்ணிக்க. ஆனா இந்த பேச்சுலரா போற பசங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. அங்க வந்து இவங்க சொல்ற மாதிரி ஃபாரினர்ஸ் தான் நான் பேசுவேன், நம்ம ஆள்கிட்ட பேச மாட்டேன், நார்த் இந்தியன்ஸ் தான் பேசுவேன், நம்ம ஆள்கிட்ட பேச மாட்டேன்னு இருக்காத. எல்லாத்தையும் சோசியலைஸா இரு, எல்லாமே இது பண்ணு. அங்க போய் நல்ல ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணு. நீ இங்க என்ன நீ பெருமை தேடி தெரியா அதே அங்கேயும் நீ பெருமை தேடித்தா. அங்க ஒரு நல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணி அங்க நீ என்னனாலும் பண்ணு. ஸோ இந்த வீடியோல சொல்ல வர இதுதான். தெளிவா இருங்க, தெளிவா முடிவெடுங்க, கரெக்டா மெச்சூர்டா இருங்க. ஓகே கைஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.